பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம எத்தனை அதிகாரங்களை பார்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இன்னைக்கு வெளிப்படுத்தல் புத்தகம் 14வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சபையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 2 மணி நேரம் போயிட்டு வரக்கூடிய வெறும் ஒரு இடம் தானா? அது ஒரு கட்டிடமா? இல்ல வானத்தை அண்ணாந்து பார்க்கற அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரமா? சபை அப்படிங்கிறது என்ன? சபை அப்படிங்கிறதுக்கு தேவன் புதிய ஏற்பாட்டுல மிக முக்கியமான ஒரு இடத்தை வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஏறக்குறைய 5000த்திற்கு மேற்பட்ட பிரிவு சபைகள் இருக்கு. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு உபதேசம் இருக்கு. ஆனா ஒரே பைபிள், ஒரே இயேசு கிறிஸ்து, ஒரே தேவனுடைய வார்த்தை. ஆனா இயேசுவை பின்பற்றக்கூடிய சபைகள் மட்டும் எக்கச்சக்கமா பிரிஞ்சிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கு காரணம் சபையை குறித்து போதுமான அளவு விழிப்புணர்வும், சபை குறித்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து அதை புரிந்து கொள்ளாம படிக்காம இருக்கிறது அதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல மிக முக்கியமான செய்தி, இயேசுவோடு இருக்கிறேனா அல்லது இயேசுவுக்கு வெளியே தேவனுடைய நகரத்துக்கு புறம்பே துன்மார்க்கரோடு இருக்கிறேனா அப்படிங்கிற 2 முக்கியமான செய்தி கொண்டிருக்கு. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல பிசாசையும் அவனுடைய தூதனா அவனுடைய கூட்டாளியா இருக்கக்கூடிய 2 மிருகங்களை பார்த்தோம். ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது, இன்னொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வந்தது. இந்த பூமியிலிருந்து எழும்பி வந்த மிருகம் மக்களை வஞ்சிக்க கூடியதாகவும் பிசாசையும் மிருகத்தையும் வணங்குறவங்களுக்கு 666 அப்படிங்கிற முத்திரையை போடக்கூடியதாகவும் இருந்தது. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல பிசாசையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அவங்களுடைய நெற்றியில 666 அப்படிங்கிற முத்திரை பொறிக்கப்பட்டதையும் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாய் தேவனுடைய நாமத்தை அவருடைய நெற்றியில் வைக்கப்பட்டிருந்த சில நபர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இங்க யோவான் தரிசனத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யோவானுடைய சரீரம் பத்மு தீவுல இருந்தாலும் யோவான் ஆவிக்குள்ளாகி தேவன் அவருக்கு காமிக்கக்கூடிய காட்சிகளை அவர் பார்த்துட்டு இருக்கார். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல யோவான் என்ன காட்சியை பார்க்கிறார்? யோவான் முதல்ல சீயோன் மலையை பார்க்கிறார். இந்த சீயோன் மலையில ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறதையும் ஆட்டுக்குட்டியானவருடைய கூட ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ஆட்டுக்குட்டியானவர் இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய தொகை 1,44,000 பேரா இருந்தாங்க. இந்த 1,44,000 பேரும் தங்களுடைய நெற்றிகளை அவங்களுடைய தேவனுடைய நாமத்தை பதித்தவர்களா இருந்திருக்காங்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல மிருகத்தையும் அதனுடைய நாமத்தையும் தங்களுடைய வலது கையிலையும் நெற்றிகளையும் பதித்திருந்த நபர்களை பார்த்தோம். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல இங்க யோவான் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நபர்களை பார்க்கிறார். இங்க முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1,44,000 அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம் கிடையாது. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய தொகை 1,44,000 இருந்தது அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்க வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல தேவனுடைய நாமம் தங்களுடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 அப்படிங்கிறது எல்லா காலத்திலையும் வாழ்ந்த தேவனுக்கு உண்மையா இருந்த எல்லா தேவனுடைய மனிதர்களையும் காட்டுது. இந்த 1,44,000 அப்படிங்கிறது, இந்த 1,44,000 பேர் தான் பரலோகம் போவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல யோவான் முதல்ல 1,44,000 பேரை பார்த்தாலும் அதை தொடர்ந்து எண்ண முடியாத திரளான ஜன கூட்டங்களை யோவான் பார்க்கிறார்.
அப்போ இந்த 1,44,000 அப்படிங்கிறது எல்லா காலத்திலையும் தேவனுக்கு உண்மையா வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள் எல்லாத்தையும் காட்டுது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய எல்லாருமே அங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு, இந்த 1,44,000 பேர் ஆட்டுக்குட்டியானவரோடு எங்க நிக்கிறத நம்ம பார்க்கிறோம்? சீயோன் மலையில நிக்கிறத பார்க்கிறோம். ஏன் இந்த இடத்துல யோவான் சீயோன் மலையை பயன்படுத்தி இருக்கார்? சீயோன் மலை அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது? பழைய ஏற்பாட்டுல சீயோன் மலை அப்படிங்கிறது எதை காண்பிக்கக்கூடியதா இருந்தது? பழைய ஏற்பாட்டுல சீயோன் மலை அப்படிங்கிறது முதல்ல அது தாவீதினுடைய கோட்டையா இருந்தது. தாவீது யுத்தத்துக்கு போய் அந்த சீயோன் மலையை தன்னுடைய இடமாக அவர் பிடித்துக்கிட்டார். பழைய ஏற்பாட்டுல சில வசன பகுதிகளில் சீயோன் மலை அப்படிங்கிறது தேவனுடைய வாசஸ்தலமா இருந்திருக்கு. தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடமா சீயோன் இருந்திருக்குது. தேவனுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா இந்த சீயோன் மலை இருந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள்ல இயேசு கிறிஸ்து சீயோனிலிருந்து வெளிப்படுவார் அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள். இந்த இடத்துல கவனிச்சுங்களா, சீயோனில் வாசமாயிருக்கிற தேவன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். யோவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். இந்த இடத்துல மறுபடியும் சீயோன் மலைய சீயோனை பரிசுத்த பர்வதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா சீயோன் அப்படிங்கிறது ஒரு மலை. அப்போ பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் சீயோன் அப்படிங்கிறது தேவனுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய, தேவன் வாசம் பண்ணக்கூடிய, தேவனுடைய ஆளுகையினுடைய மைய பகுதியா இருந்தது என்ன அப்படின்னா சீயோன். இந்த சீயோன் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சீயோன் மலையின் இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டுல சீயோன் அப்படிங்கிறது எதை காண்பிக்கக்கூடியதா இருக்குது? புதிய ஏற்பாட்டுல சீயோன் அப்படிங்கிறது நேரடியான அர்த்தத்துல மலையை குறிக்கிறதா இல்லாம இது எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்பையும் அவருடைய வாசஸ்தலமா இருக்கக்கூடிய, தேவனுடைய ஆளுகையினுடைய மையமா இருக்கக்கூடிய சபையை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டுல சீயோன் எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குதுன்னா சபையை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. சபை அப்படிங்கிறது மலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஏசாயா புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இந்த தீர்க்க தரிசன வசனத்துல சபையை குறித்து பேசும்போது சபைய பர்வதத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ சபை அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. சபையில தேவன் வாசம் பண்ணுகிறார். சபை அப்படிங்கிறது தேவனுடைய வீடா இருக்குது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். சபை அப்படிங்கிறது தேவனுடைய நகரமா, பரிசுத்த நகரமா இருக்குது. எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். சபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தரக்கூடியதா இருக்கு, நம்பிக்கையை தரக்கூடியதா இருக்குது. இந்த சபை தான் இந்த பொல்லாத உலகத்துல மற்ற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு கலங்கரை தீபத்தை போல இருக்குது. அப்போ வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல ஆட்டுக்குட்டியானவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றக்கூடிய தேவனுடைய ஜனங்களோடு எங்க இருக்கிறார் அப்படின்னா சீயோன் மலை. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது தேவனுடைய வாசஸ்தலமா பாதுகாப்பை காட்டக்கூடியதா இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல சபையை காட்டக்கூடியதா இருக்குது. அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தோடு இல்லாம சபையோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு, கிறிஸ்துவோடு இருப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க போயிட்டு இருக்கிற சபையை குறித்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க போயிட்டு இருக்கிற சபையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சபையானது வேதத்தின்படியாக வந்ததுதானா அப்படிங்கிற குறித்து யோசிச்சு பாரு. அந்த சபையை குறித்து புதிய ஏற்பாடு ஏதாவது பேசியிருக்கா? முதல் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருந்த அந்த சபையினுடைய உபதேசங்கள் உங்களுடைய சபையில இருக்குதா அப்படின்னு பாரு. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல போலியான ஊழியக்காரங்க இருப்பாங்க அப்படின்னா போலியான சபைகளும் இருக்கும். அப்போ நீங்க இருக்கக்கூடிய சபை போலியானதா என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல இந்த ஆட்டுக்குட்டியானவரோடு இருந்த இந்த 1,44,000 பேர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படிங்கிற குறித்து நான் படிக்கிறோம். 4வது வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. 3வது வசனம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும்
4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவராலும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுபவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் முன்பாக மாசு இல்லாதவர்களா இருக்கிறார்கள். இந்த இடத்துல யோவான் இந்த 1,44,000 பேர் யாரு, இவங்க எப்படி சீயோன் மலைக்கு வந்தாங்க அப்படிங்கறத காட்டியிருக்கு. இந்த 3 வசனமே முதல் நூற்றாண்டுல துன்பப்பட்டு கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கும். ஏன்னா இங்க யோவான் தெளிவாக 2 விஷயத்தை வேறுபடுத்தி காமிக்கிறார். ஒண்ணு, வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல துன்மார்க்கமா இந்த உலகத்தை பின்பற்றிட்டு இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய மோசமான கூட்டத்தையும், வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல இந்த உலகத்தால பாதிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால துன்பப்படக்கூடிய உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை வேறுபடுத்தி காமிக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய உண்மையான சத்தியத்தில் இருக்கக்கூடியவங்க தேவனுக்காக மீட்டு கொள்ளப்பட்ட அவர்களுக்கு சொந்தமான முதற் பலனானவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க 4வது வசனத்துல இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம் கிடையாது. இது ஆவிக்குரிய அர்த்தத்துல. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகாராதனை பண்ணும்போது அவங்க தேவனுக்கு விரோதமா விபச்சாரம் செஞ்சாங்க அப்படின்னு படிக்கிறோம். அவங்க நேரடியா விபச்சாரம் பண்ணல, சரீர பிரகாரமா விபச்சாரம் பண்ணல, ஆவிக்குரிய ரீதியில விபச்சாரம் பண்ணாங்க. அதாவது தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டு தங்களுடைய விசுவாசத்தை விட்டுட்டு விக்கிரகத்துக்கு பின்னாடி போனாங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தினால் வராம இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய வேறொரு உபதேசத்துக்கு ஒரு மனிதன் போகும்போது அவர் ஆவிக்குரிய விபச்சாரம் பண்றார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவங்கெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில தங்களுடைய கற்புகளை பாதுகாத்து கொண்டவங்களா இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். அப்போ இந்த வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 1ல இருந்து 5வது வசனம் வரைக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? செய்தி இங்க தெளிவா இருக்குது. என்ன அப்படின்னா, நான் சீயோன் மலையில இயேசுவோடு இருந்தால் நான் பாதுகாக்கப்பட்டவனா இருப்பேன். இந்த உலகத்துல துன்பங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் வரும். தேவன் என்னோட தான் வாசம் பண்ணுகிறார், அவர் என் கூட தான் இருக்கிறார், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன், நான் அவரால் பாதுகாக்கப்படுவேன். மிக முக்கியமா நான் தேவனுக்காக மீட்டு கொள்ளப்பட்ட முதற் பலனா இருக்கிறேன், நான் விசேஷமானவனா இருக்கிறேன் அப்படிங்கிற மிக முக்கியமான ஆறுதலின் செய்தியை கொடுக்குது. இந்த வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல முதல் 5 வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நான் சீயோன் மலையில் இருக்கிறேனா அப்படிங்கறத குறித்து நான் யோசிச்சு பார்க்கணும். நான் சீயோன் மலையில இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சட்டத்திற்கு கீழ்ப்படியணும். இதை குறித்து நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க விரும்பினீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.